ஹாய்மா, இன்னைக்கு என்ன செய்ய போகிறீங்க? இன்றைக்கி வெந்தய கீரை பொரியல் பண்ண போகிறேன். ஓகே, வெந்தய கீரை. ஆமாம். ஓகே, மெத்தி லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமாம். சரிம்மா. 2 கட்டு எடுத்திருக்கேன். ஓகேம்மா. இந்த இலையிலையாக கட் பண்ண வேண்டியதில்லை, சின்ன காம்பெல்லாம் அப்படியே போடலாமா? ஓகே. இப்போ தாளிக்கிறதுக்கு ஓகேம்மா எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். சரி. கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், சின்ன வெங்காயம் 1/2 பவுலுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து அரை மூடி திருவி எடுத்திருக்கேன். ஓகே. மிளகாய் பொடி 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு. ஓகேம்மா. இப்போ எப்படி தாளிக்கலாம் சொல்கிறேன். ஓகேம்மா. இப்போ பேன் வச்சுருக்கேன். ஓகேம்மா. பேன் காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். சரிம்மா. எண்ணெய் காய்ட்டும். ஓகே. எண்ணெய் காஞ்சிடுச்சு. சரிம்மா. கடுகு 1/2 ஸ்பூன் போட்டேன். ஓகே. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். சரிம்மா. சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். சரிம்மா. வெங்காயத்தில் வதங்கட்டும். ஓகேம்மா. வெங்காயம் வதங்கிடுச்சு. சரிம்மா. இப்போ கீரை சேர்த்துக்கலாம். ஓகே. கீரை 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி அலசிக்கணும். சரிம்மா. தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்துடணும். ஓகே. க்ரீனாக இருக்கு. ஃப்ரெஷ் லீவ்ஸ் வெந்தயம்னா கலர் அப்புறம் கொஞ்சமாயிடும்ல ரொம்ப. நீங்கள் முதல்ல வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி காமிச்சப்போ இன்னும் நிறைய குவான்டிட்டி மாதிரி இருந்தது, அப்புறம் கம்மியாயிடுச்சு. கம்மியாயிடுச்சு. ஆமாம். இன்னும் வெந்தயம்னா இன்னும் கம்மியாக. ஓகே. ரொம்ப ஹெல்தி இல்லை இது? ஆமாம். இருமலுக்கெல்லாம் கேட்போம். இருமலுக்கலாமா? வெந்தயத்தை நல்லா பட்டு விட்டுக்காங்க. ஓகேம்மா. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஓகேம்மா. உப்பு தேவையான அளவு. ஓகே. நல்லா பரட்டி விட்டுக்காங்க. ஓகேம்மா. தண்ணி கொஞ்சம் ரசத்துக்கு விட்டுக்கலாம். சரிம்மா. நிமிஷம் வேகட்டும். ஓகே. அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணுமா இல்லை ஓரளவுக்கு? தொளிச்சு விட்டால் போதும், கையளவு தொளிச்சு விட்டால் போதும். ஓகேம்மா. ஸோ சீக்கிரமாக ட்ரை ஆகிடுச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் வேகணும் இல்லையா கீரை, அதனால். இப்போ தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. ஓகேம்மா. கீரை நல்லா வெந்துடுச்சு. சரி. தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். சரிம்மா. இப்போ நல்லா பரட்டி விட்டுக்கலாம். சரிம்மா. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா? ஓகே. சரிம்மா. இப்போ வெந்தயக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர்மா. வெறுமனே வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ரசத்துக்கு, தயிருக்கு. கொஞ்சம் கசப்பு தெரியும்ல? தெரியும். சாப்பாட்டுக்கு பண்ணி சாப்பிடலாம். ஓகேம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.